கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடகம் வந்து பாருங்கள், நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்குறதே விட்டுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, போன வருஷம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மேடம், அதுக்கு முன் வருஷம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். அதெல்லாம் உண்மை கிடையாதுமா. ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் கடந்த 2.5 வருஷம் அஷ்டமத்து சனியில் இருந்தீங்க. அஷ்டமத்து சனி அப்படின்னும் போது மொத்தத்தையும் நம்மளை 0 ஆக்கிடுவோம். அதுதான் அஷ்டமத்து சனி. ஏதோ சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னா. ஆனால் பெரும்பாலும் கடகம் வந்து பாருங்கள், நிம்மதி இழந்தாங்க, சந்தோஷத்தை இழந்தாங்க, நிறைய பேர் குடும்பத்தையே இழந்தாங்க, அதுக்கு மேலே சொத்து பத்தை இழந்தாங்க, நிலப்புலத்தை இழந்தாங்க, வேலையை இழந்தாங்க. எல்லாம் தான் இழந்தோமே, நம்ம பிள்ளைங்களாவது நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிறைய தேரில் இருக்கவங்கள தெருவில் கூட்டின்னு வந்து நிற்க வச்சதே பிள்ளைங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இழந்தது ஜாஸ்தி, இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடகம் இருக்காங்க. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம். அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் இப்போம்மா நீங்கள் நம்பணும், இது நம்பித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, சனியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொசிஷனில் இருக்கம்மா. அஷ்டமத்து சனியாக இருந்து எல்லாத்தையும் கெடுத்த சனி பகவான் இப்போ பாக்கிய சனியாக இருந்து எல்லாத்தையும் கொடுக்க போகிறான். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சனி மந்தன் நிதானமாக எல்லாமே கொடுப்பான், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே இப்போ குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார். ஜென்ம குருவாச்சேம்மா அப்படி யோசிக்க வேண்டாம். குரு பகவான் உங்கள் சுயஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ அதில் முதல்ல என்ன நல்லது வரும்? வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்ட்டு வரும். இந்த இடத்த விட்டு, அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு சம்மந்தமே இல்லாத இன்னொரு இடத்துக்கு போயிட்டு, அங்கே எங்களுக்கு உறவுலாம் யாரும் இல்லைம்மா, சொந்த மந்தம்லாம் யாரும் இல்லை, இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போனது கூட கிடையாதுமா, புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்கும், அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி வரத்துக்கும் அந்த ஊரில் போய் தொழில் செய்கிறதுக்கும் பிராப்தம் உண்டு. தொழில் மாற்றம். நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்னில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். சென்னை வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். சென்னை வந்து இந்த தொழில் பண்ணுறேன். சென்னை வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன். சென்னை வந்து இங்கே வந்து ஒரு 10 கிரைண்டர் வாங்கி போட்டு நாங்கள் மாவாட்டி அந்த மாவு பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்படி ஏதோ ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய கடகத்துக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றதோட அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க, ஃபஸ்ட் விஷயம். அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் யோசிப்பீங்க இந்த காலகட்டம் இவ்வளோ நம்ம ஏமாந்ததுக்கு, கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம்? நம்மக்கிட்ட என்ன குணாதிசயம் நம்ம ஏமாந்ததுக்கு காரணமாக இருக்குது? நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்குது, இதுதான் காரணம். நம்ம ரொம்ப அன்பாக இருக்கும், இதுதான் காரணம். எல்லாரையும் நம்புகிறோம், இதுதான் காரணம். ஆக உங்கள்கிட்ட என்னென்னலாம் காரணம் இருந்துச்சோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே பதப்படுத்தி கொள்ள, பக்குவப்படுத்தி கொள்ள, உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மேலே அதீத நம்பிக்கை வரும். அட போங்கப்பா, சாமியாவது இது அது வேண்டாம், எனக்கு தியானம் பண்ணணும்னு தோணுது, ஜீவ சமாதி போகணும்னு தோணுது, இப்படி நிறைய விஷயம் தனிமையாக இருக்கணும்னு தோணுது. தனிமையாக இருக்கும்போது எனக்கு நிறைய நல்லது நடக்குது, அதாவது என்ன நான் எனக்காக நான் யோசிக்கிறேன் இப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயம், நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே வரும்மா. இது நல்லதாக, ரொம்ப நல்லதும்மா. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, அதுதான் உண்மை. சரி, எதிலம்மா கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சேர்க்கையில் கவனமாக இருக்கணுமா, புரியுதுங்களா? பொதுவாக நாங்கள் சேர்க்கையில் கவனம் அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஆண்கள் பெண்களிடத்தும், பெண்கள் ஆண்களிடத்தும் தான் கவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, நீங்கள் பெண்கள் பெண்களிடத்தும் கவனமாக இருக்கணும், ஆண்கள் ஆண்களிடத்துலையும் கவனமாக இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? ஓகே, அப்போ இது வரைக்கும் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. வேறு என்ன பலன்கள்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை இருக்கிற பாவத்தை விட பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிம்பாங்க. அவருக்கு விசேஷ பார்வை 5, 7, 9 இல்லையா, 5ஆம் பாவத்தை பார்க்குறேன். 5ஆம் பாவத்தை பார்க்கும்போது பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குங்க. எனக்கு எதுவுமே வரத்துக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இப்போ வந்துடும். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க, இப்போ குழந்தை பிராப்தம் அப்படின்றது உறுதி, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி என் பிள்ளைங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, எனக்கு முடியல, ஏண்டா அப்பா இதை பெற்ற அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். இப்போ கவலைப்படாதீங்க, அந்த பிள்ளையினோட ஒரு குணாதிசயத்தில் மாற்றம் எப்படிங்க 100க்கு 100% பிள்ளை மாறிடுமா? 100க்கு 100% மாற்றத்துக்கு குரு பகவானாலே முடியறது இல்லைம்மா இப்போ இருக்க பிள்ளைங்களை. இப்போ ரொம்ப யதார்த்தமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, என் பிள்ளை ஒரு நாளைக்கு 10 தொல்லை பண்ணுவேன், இப்போது என் பிள்ளை ஒரு நாளைக்கு 5 தொல்லை தான் பெறுது. 5 தொல்லை இல்லை, அதுவே எனக்கு ஒரு பெருத்த ரிலீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய பேர் யூஜி வந்து பிளான் எழுதிட்டுருக்குங்க, படிக்கிற குழந்தையெல்லாம் யூஜி எழுதிட்டுருக்கு. அது வந்து பாருங்கள், இந்த நீட்டு இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுது, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்குலாம் என்ட்ரன்ஸ் எழுதுது, பெருசாக கிடைக்கலைங்க. இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இருக்கிற லவ் வந்து பிரேக்கப் ஆகி போதுங்க. இப்போ பேட்சப் ஆகும், அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்குது அப்படின்னா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லைன்னா அந்த பிள்ளை உங்களை விட்டு விலகிடும். புதுசாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு லவ் அப்படின்றது வரும். ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, அந்த லவ் திருமணத்தில் முடியுமா? நிறைய உண்மையான காதல் திருமணத்தில் முடியறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு.
ஆல்ரெடி அஷ்டமத்து சனியில் டிவோர்ஸ் பண்ணிட்டோங்க. இந்த காலகட்டம் எங்களுக்கு செகண்ட் ஒய்ஃபு செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இளைய கலத்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து வரத்துக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய கடகத்துக்கு உண்டு. ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிற பட்சத்தில் 100% எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கோச்சாரம் அப்படின்றது 40 to 50% சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? 100% உங்களுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு. சரிம்மா, இப்போ கோச்சார பிரகாரம் நீங்கள் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம்மா, எதுலம்மா கவனமாக இருக்கணும்? 8ல் ராகு இருக்காம்மா. 8ல் ராகு இருந்தால் என்னம்மா? ப்ளஸ் என்ன? திடீர் தனப்பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம் அதெல்லாம் வரும். திடீர் முன்னேற்றம் அதெல்லாம் வரும். மைனஸ் என்ன? உங்களோட சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குன்னா கத்திரிக்காய் மூத்தனா சந்தைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சந்தைக்கு வந்துடும். 10 பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன தான் பண்ணுறது? மரபொழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை போய் பராமரிக்கணும். பராமரிப்பு இல்லை அப்படின்னா ஒரு 4 பேர் எந்த தான் அப்படின்னு போய் உரிமை கொண்டாடுவாங்க. பெண்கள் கணவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. சிம்பிள். இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. எங்களுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இந்த காலகட்டம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னம்மா வழிபாடு பண்ணலாம்? பொதுவாகவே நீங்கள் கடகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்திலம்மா அம்பிகையை வழிபாடு பண்ணுங்கள். காரணம் என்ன? ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உருகி உறவாக பழகக்கூடியவங்க, ரொம்ப அன்பானவங்க, தாயை போல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி கடகம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய உறவாலேயே ஏமாறுவீங்க. எங்கள் சொந்தம், என் தம்பி, என் அக்கா, என் தங்கச்சி, எங்கள் மச்சினை, என் மூத்தார், என் ஓரவத்தி, இவங்களாலே ஏமாறுவீங்கன்னு சொல்லலாம். மாமியார் மாமனார் இவங்களாலே ஏமாறுவீங்க. வெளியே போய் பெருசாக நான் தலை கொடுத்து ஏமாறணும்னு இல்லை. குடும்பத்தில் இருக்கவங்களே நான் மொத்தமாக ஏமாத்துறாங்க. இதுதான் கடகம். சரி, அப்படிப்பட்ட பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள். அம்பிகை வழிபாடு யார் ஒருத்தர் பண்ணாலும் நமக்குள்ள ஒரு உத்வேகம் அப்படின்றது வரும். யார் நம்மளை ஏமாற்றணும் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா பழக வந்தாலும் அம்பிகையே அந்த உறவை தூண்டிச்சிடுவோம். புரியுதுங்களா? சரி, அப்போ அம்பிகை வழிபாடு என்னம்மா பண்ணலாம்? எத்தனையோ வழிபாடு இருக்குல்ல அம்பிகைக்கு அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணலாமா? ரொம்ப பெருசுமா, பண்ண முடியல. நியாயம்தான். உங்களுக்கெல்லாம் வேலையே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வேலை இல்லைனாலும் நீங்களாக வந்து பார்த்திங்கன்னா இழுத்து போட்டு வேலையை செய்வீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அப்படின்லாம். ஒர்க்கிங்னா காலிலேருந்து நைட் வரைக்குமே தூங்குறதுக்கே கம்மியாக தான் டைம் கிடைக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்க மகிஷாசுர மர்தினி ஸ்லோகம், ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினின்னு வரும். நடுராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு படித்தா கூட நமக்குள்ள ஒரு வேகம் அப்படின்றது வரும். ஆக அந்த மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்போது ரொம்ப நல்லதுமா. சரிம்மா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நாங்கள் என்னம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த குரு பயிற்சி இன்னும் சாதகமான பலன்களை கொடுக்கணும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கணும். அதுக்கும் மேலே வேலை செய்கிற இடத்துல எனக்கு நல்ல மரியாதை மதிப்பு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கும் மேலே எனக்கு உயர் பதவி கிடைக்கணும். முதல்ல பணம் வேணும். அப்போ நமக்கு என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ண வேண்டிய ஸ்தலம் குருவாயூர் கோயில். குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணரோட கோயில். அங்கே போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுமா. எத்தனை முறைமா போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா 2 முறை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுவும் குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்றவங்க 5 முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். குழந்தைகிட்ட அந்த குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட கேளுங்க, ஐயா உன்ன மாதிரியே எனக்கு ஒரு அழகான குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே அந்த லட்டு கோபால் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அழகான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும்மா. எங்களுக்கு குழந்தெல்லாம் இருக்குங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணபிரானோட வழிபாடு அங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்து என்ன வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்குமோ அதை கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.